நீ சத்திரிய தர்மத்தை பற்றி கவலைப்படுவதாக இருந்தால் அப்போதும் நீ யுத்தம் செய்ய வேண்டும். ஏனென்றால் அதர்மத்திற்கு எதிராக அஸ்திர சஸ்திரம் ஏந்துவதே சத்திரிய தர்மம். இன்று அதற்கும் மேலாக தர்மத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்தி நிற்கிறது உன் சத்ருவின் படை. ஆகவே நீ தர்மத்தை நிலைநாட்டு, உன் கடமையை நிறைவேற்று. கிருஷ்ணா, பரந்தாமா, கோவிந்தா, எது தர்மம், எது கடமை? அர்ஜுனா, உன் கேள்விக்கு பதில் சொல்லும் முன் நான் கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல். இப்போது நீ யார்? நான் துரோணாச்சாரியாரின் சீடன். இதை தவிர நீ ஒன்றும் இல்லையா? நான் குந்தியின் புத்திரன். அவ்வளவுதானா? அதற்கும் மேலாக நான் சத்திரியன். நீ சத்திரியனாக இல்லாவிட்டால் துரோணாச்சாரியரின் சீடனாக இருக்க இயலாது. அதேபோல் குந்தியின் மகனாக பிறந்திருக்கவில்லை எனில் சத்திரியனாக இருந்திருக்க முடியாது. ஆகவே நீ சத்திரிய தர்மத்தை நிலைநாட்டு. அதர்மத்திற்கு, அநீதிக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதுதான் சத்திரிய தர்மம். இப்போது நீ யுத்தம் செய்ய மறுத்தால் உன் சத்துருக்கள் மட்டுமல்ல, நாளைய சரித்திரம் உன்னை பேடி என்று தூற்றும். வருங்கால சந்ததி உன்னை கோழை என்றும் பாவி என்றும் நிந்திக்கும். ஆகவே அர்ஜுனா, வெற்றி, தோல்வி, ஜனனம், மரணம், இன்பம், துன்பம் இவைகளை கடந்து நீ யுத்தம் செய். உனக்கு வெற்றி கிட்டினால் பறந்து கிடக்கும் இந்த உலகை நீ ஆழ்வாய். ஒருவேளை வீர மரணம் அடைந்தால் சொர்க்கத்தை அடைவாய். இதுதான் உன் சத்திரிய தர்மமாகும். இதுதான் உன் மனித தர்மமாகும். என் கைகள் காண்டிபத்தை ஏந்த அஞ்சுகின்றது. கிருஷ்ணா, நீயே எனக்கு கூறு, இந்த யுத்தத்தினால் எனக்கு என்ன லாபம் கிட்ட போகிறது? அர்ஜுனா, லாப நட்டம், சுகதுக்கம், வெற்றி தோல்வியை பற்றி எண்ணாதே. அவற்றை விடுத்து மேலெழுந்து யுத்தம்